ஹாய்ஸ் வெல்கம் டு போக்கோர் பண்டா யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மங்கன்பாளையம் தான் போகிறோம். மங்கன்பாளையத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரம்ஜானை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸு, ட்ரிங்க்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அதான் நம்ம இன்றைக்கி போய் டேஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளார. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடுப்பு மேலே கல் வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது, அடுப்பில் நல்லா ஃபுல்லாக நெருப்பு போட்டு அந்த கல் மேலே அந்த ஒட்டகத்தோட கறியை போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தார். கிட்ட போனதுக்கு பீஃப் இருக்குது ட்ரை பண்ணுறீங்களா, ஒட்டகம் இருக்குது ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்டார். ஒட்டகத்தோட கறி பார்த்தீங்கன்னா 180 ரூபா சொன்னார். விலையை கேட்டோன்னே நம்ம பதறிட்டோம். அதனால் நான் வந்து ட்ரை பண்ணல. ஸோ அப்படியே அந்தாண்ட பார்த்தீங்கன்னா சமோசா கடை அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ சமோசா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 ஆனியன் சமோசா வாங்கியிருந்தோம். அந்த டப்பாவில் இருக்குது இல்லையா, அந்த டப்பாவோட ஸ்வீட்டும் வாங்கியிருந்தோம். அந்த டப்பா ஸ்வீட்டு அந்த மில்க்கு ஃப்ளேவரில் இருந்துச்சு. பட் அது என்ன ஸ்வீட்னு தெரில. அது 2 டேஸ்ட் பண்ண காட்டி அதுக்கு பார்த்தோன்னா ஒரு பாயாசம் வாங்கியிருந்தோம். அந்த இடியாப்பத்தை போட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வச்சுருந்த அந்த அது ஒரு மில்க் கண்டென்சர். அது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெய்யெல்லாம் போட்டிருந்தாங்க. பிரிணி மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட பாய் வீட்டில் கொடுப்பாங்களே பிரிணி, அது மாதிரி இருந்துச்சு. அதையும் ஊற்றி கொடுத்தாங்க. அதுவும் டேஸ்ட் பண்ணோம். அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. அது தம்பி பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாப்புல. நாம் அது ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். அது ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அதிகலாம் சாப்பிடல, தேவட்டுற மாதிரி இருந்துச்சு. நான் ரூம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்டு கொடுத்தெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். தம்பி அதை சாப்பிட்டு பார்த்தாப்புல. ஏன்னா தம்பி வந்து பார்த்தோன்னா காப்பு கட்டியிருக்கா கோயிலுக்கு பங்குனி உத்திரத்துக்கு பாத யாத்திரை போகிறாரு. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு வெஜ்ஜு தான் சாப்பிடுவார். அதனால் அந்த ஸ்வீட் அவருக்கு வாங்கி கொடுத்தேன். தம்பி சாப்பிட்டு வேறு லெவல் ப்ரோ அப்படின்னாரு. அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே நீங்கள் பார்க்கலாம் அந்த டேஸ்ட்டை. அடுத்து நம்ம சிக்கன் சாப்பிட போகலாம் வாங்க. சமோசாவில் பார்த்தீங்கன்னா ஆனியன் சமோசாங்கிறாங்க, அப்புறம் பார்த்தா ஆலு சமோசா, அப்புறம் வெஜ்ஜு சமோசா, சிக்கன் சமோசா அது மாதிரி இருக்குது. அப்புறம் சிக்கன் ரோலு, அப்புறமா சிக்கன் லைலட் ஆகிட்டு சொல்கிறாங்க, அது இருக்குன்னு சொன்னாங்க. சரி அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரே ஒரு அந்த இது வாங்கணும், அந்த டிக்கா வாங்கணும், சிக்கன் டிக்கா வாங்கணும். டொமேட்டோ சிக்கன் டிக்கான்னு நினைக்கிறேன், அது ஒன்று வாங்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா 60 ரூபா. குட்டி ஒரு 4 பீஸ் தாங்க இருந்துச்சு. பட் ஆனால் 60 ரூபான்ட்டாங்க. சரி அது ரொம்ப பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி வாங்கி டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வாங்கியாச்சு. அவர் எடுத்து அந்த தவாவில் போட்டு ஹீட் பண்ணிகிட்டு இருந்தார். எடுத்த உடனே ஒரு தட்டு பிளேட் எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு. என்கிட்ட தான் கொடுக்குறாரு பார்த்தா அங்கே பக்கத்தில் இருக்கிற கொடுத்துட்டாரு. ஏக்கத்தோடையே பார்த்துட்டு இருந்தேன் எப்படா வரும்னு. கொண்டாரம் கழிச்சு அவர் அந்த ஹீட் ஏற்றி கையில் கொடுத்தாரு. இந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தோன்னா பாயாசம் வச்சுருந்தாங்க, அந்த ரோல்ஸு, அந்த சிக்கனில் 4-5 ஐட்டம். அந்தாட்ட பார்த்தோன்னா அந்த சாஃப்ட் ட்ரிங்க் விற்றுட்டு இருந்தாங்க. வேறு லெவல் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு மங்கன்பாளையம் பார்க்குறதுக்கு. அன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் வந்தோம் சும்மா நார்மலாக தான் கடைலாம் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் அந்த ரம்ஜான்கிறதுனால ஒரு ஏகப்பட்ட கடைங்க, ஏகப்பட்ட க்ரௌடு வராங்க, சாப்பிட்றாங்க, வாங்குறாங்க, போகிறாங்க, வராங்க, சாப்பிட்றாங்க, வாங்குறாங்க, போகிறாங்க. நாம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் எப்படா அந்த சிக்கன் எடுத்து தருவாங்கன்னு சொல்லிட்டு. பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம், இன்னும் தரல. எப்போ வரும்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம் வாங்க. இதையாவது நம்மக்கிட்ட தருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடு பார்த்தா அதை எடுத்து பக்கத்தில் இருக்கிறவர் கொடுத்துட்டார். அடா கொடுமையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தாங்க முள்ளக்கல்ல அந்த சிக்கனை எடுத்து கொடுத்தாங்க பிளேட்டில் வச்சு. அவங்க எடுத்து வாங்கின உடனே ஒரே ஆனந்தம் எனக்கு. இப்போடா டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து அந்த மயோனஸில் தொட்டு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு என்னால் சொல்லவே முடியல. வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ இது மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை இதுக்கு முன்னாடி. இங்கே தான் சாப்பிட்றேன், ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் யாராவது இங்கே ஹெச்எஸ்ஆர் லைட்டில் இருந்தால் நான் கண்டிப்பாக மங்கன்பாளையம் போய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லா ஃபுட்டும் வேறு லெவலு. வாங்க என்ஜாய் பண்ணுங்கள், வேறு லெவலு. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ யாராவது இது மாதிரி இருந்தீங்கன்னா வீக்கெண்ட் எங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். அப்படி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பண்ணிட்டு அமுத்திடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பீஸ். இருக்கு ஜி, உங்கள் அன்புக்கு எல்லையே இல்லை ஜி. என்ன கறி தான் விட்டு சாப்பிட்டீங்க, மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.